சூப்பரான அதோட ஹெல்தியான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா? ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, டபுள் பீன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதோட எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடுக்கணும். அதோட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் வதங்குதோ அந்த அளவுக்கு தான் வெஜிடபிள் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி எடுத்த பிறகு அதோட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, டபுள் பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வெந்துடும். ஒரு 50% வெந்துடணும். வெந்த பிறகு அதோட அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், சால்ட்டும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கிட்ட பிறகு நாம் அளந்து வச்சுருக்கிற அரிசிக்கு 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதிக்கிறதுக்கு மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தயிர், வெங்காயம், உடச்சி போட்ட பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிரும். தண்ணி கொதித்ததும் அதில் நம்ம களைஞ்சி வச்சுக்கிற அரிசியை தண்ணி எடுத்துட்டு அரிசியை போட்டு அதை நல்லா கலக்கிட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு ரெண்டாவது செக் பண்ணிவிட்டு அதில் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் கழித்து வெந்ததும் பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக வெஜிடபிள் ரைஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதோட உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் சாப்பிட சொல்லி கேட்கும். பாய்.